தேவி பல கொடிக்கு மதல மரம் இல்ல ஐயா, குழந்த மரம் இல்ல ஐயோ. ஏயா ஒருவனுக்கு எவ்வளவு பொன்பணம் இருந்தாலும் சரி, மண்மனைகள் இருந்தாலும் சரி, கூட கோபுரத்தோட வாழ்ந்தாலும் சரி, ஆனா மதல வர இல்லைன்னா அவனால வாழ முடியுமா? முடியுமா? புள்ள வர இல்லைன்னா பூமியில வாழலாமா? குழந்தை வர இல்லைன்னா பூலோகத்துல இருந்து என்ன போலாம் ஐயா? ஆமா ஐயா, முடியாது. எத்தனை புள்ள இருக்கு, எத்தனை குட்டி இருக்குன்னு கேப்பா. எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் மதலை செல்வம் தான் பெரிய செல்வம் ஐயா. அப்போ எப்பேற்பட்ட இருந்தாலும் ஒரு அரமனைக்கு ஒரு விருந்தாளி வந்தா அவன் என்ன காப்பா? முதல்ல வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது கேட்பாங்க. பிள்ளைகள் நல்லா இருக்கும், குழந்தை எங்கன்னு தான் கேட்பா. போயிடுதையா கடைக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கு? ஆமா வீட்டுல எப்படி இருக்கவங்க கேட்பாங்க. ஆமா வீட்டுக்கு வந்தாலும் விருந்தாலும் பிள்ளைகளை கூப்பிட்டு நான் பார்க்கட்டும்பாங்க. அப்போ செல்வத்துல பெரிய செல்வம் குழந்தை செல்வம் தான் பெரிய செல்வம். ஏன் அந்த பொலையனுக்கும் பொலையன் தேவைக்கும் எவ்வளவு பொன்பொருள் இருந்தாலும் மாட மாளிகை கோட கோபுரம் எல்லாம் நிறைய இருக்கு, குழந்தை வர இல்ல ஐயா. பிள்ளை வர இல்ல, மதல வர இல்ல, குழந்தை பாக்கியமே இல்ல. மதல வர இல்லாம ஐயா அவள் அம்மா வளர்க்கடி அவள் இருக்கா, அவளுக்கு குழந்தை இல்ல கவலையாது கவலை ரொம்ப உண்டு, மதலை இல்ல கவலையாது கவலையாது மனக்கவலை ரொம்ப உண்டு, மனக்கவலை மகளான வேலும் அன்னைக்கு நாளையில அம்மையான பொல கொடியா மன்னனிடம் சொல்லுதார எங்கனவர் ஆசமன்னா நான் தானா பெண் பிறந்த இந்த நாட்டில் வேற நாம்பாவி மலடான நாம்பாவி நாட்டில் வேற யாரும் மகளான வேணும் அன்னைக்கு நாளையில பழக்கூடிய தேவியாவா குழந்தை அது இல்லாம கவலையோட இருக்கா. அரும மகளாய பழக்கொடியா குழந்தை இல்லாம கவலையோட இருக்கும்போது
அவன் அடிக்கக்கூடிய துயரமானது ஆதி கைலைக்கு வந்துருதியா? அது கைலாச மலைக்கே வந்து விட்டது. ஆதி கைலைக்கு வந்ததுன்னா ஆதி சிவன் அறிந்தார். அப்போ இந்த கைலைக்கு இருக்கின்ற துயரம் வந்திருக்க அப்படின்னு ஆண்டவன் நினைத்து இருக்கும்போது அம்மை சக்தி பார்வதி அறிந்தார். பார்வதி சுவாமி ஆதி கைலைக்கு ஒரு துயரம் வந்திருக்கு, என்ன காரணம்? என்ன காரணம் சுவாமி? ஏம்மா அப்படியா? உனக்கு பாத்தியா துயரம் வந்திருக்கா? அப்போ ஞானை கண்ணால் அறிந்தார். ஞானை கண்ணால் பார்க்கும்போது என்ன தெரியுது? என்ன தெரியுது? என்ன துயரம்? நந்தம் புனலூர் ஐயா, நாலு சாதி தெருவையா, ஈன சாதி பெரும்புலைய, ஈன சாதி பெரும்புலைய, பொலையன் தேவி பொலக்கொடியா, பொலக்கொடியாளுடைய தேவி. அந்த தேவி நீதான். என்ன செய்கிறோம்? அருமகளானவா அதே நேரம் குழந்தை இல்லாம கடவுளன் நோவுதான். ராஜேஷ் எங்கயா? இது நாடாகிய நாடு நல்லதொரு சீமை. இந்த பலவருமான நகரில் அவதரித்த வாசல் என் மஞ்சனத்தி மூட்டுல தாயாகிய உச்சி மகாளி என் தலைமகன் சுடலையாண்டவன் சத்ராதி முண்ட சுவாமி இந்த அலங்கார கோட்டையில் அழகு வரிகாரச்சி மாங்கல் MS மெடிக்கல் நடத்தி வரக்கூடிய முதலாளி சுனில் ராஜன் என்பவர்கள் யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து மந்தலில தந்ததா அவர்களுடைய வீடுகள் உச்சி மகாளி அருளா ஒய்யாரம்மா வாழுவை மஞ்சனத்தி சுடலையா மஞ்சனத்தி குடும்பம் மாணிக்கமா வளர்வையா பேயாண்டி மாயாண்டி காத்து கொண்டு இருக்கும் போது அம்மாளான பொலக்கொடியா அந்த பொலக்கொடியால் வடிக்கும் துயரமாவது கைலைக்கு வருவது ஆதி சக்தி அறிந்தா. அப்ப ஆண்டவன்ட்ட கேட்கும்போது ஆண்டவன் உள்ளதை சொல்லுதாரு. அப்ப ஐயா அப்பேற்பட்ட பெண்ணுக்கு ஒரு குழந்தை வரம் கொடுப்போமே. ஏம்மா குழந்தை வரம் கொடுக்கிறது பெருசு கிடையாது. ஆனா அவன் மன்னவன் மாந்திர தொழில் செய்து வாரான். மாந்திரம் செய்ய மட்டும் அதன கிடையாது, கறி தொழில் செய்ய மட்டும் கை குழந்தை கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? அவன் மன்னவன மாந்திரத்தை மறக்க சொல்லு, மதலை கொடுப்போம். கறி தொழில அயக்க சொல்லு, கை குழந்தை கொடுப்போம். முடியுமா?
அந்த மன்னவன் மாந்திரம் செய்து அரமனைக்கு வந்தான். அந்த அம்மா சொல்லுதா, ஏன் ஐயா உங்க மாந்திரத்தை மறந்துடுங்க, கரித்தொழில ஆயிட்டுங்க ஐயா. ஏ அம்மா, ஆடா புண்ணியாட்டி, என்னத்த மறக்க சொல்லுத? இந்த மாந்திர தொழில் இல்லைன்னா இந்த மாநிலத்தில் நீ யாரும் மதிப்பாங்களா? ஏ அம்மா, இந்த கை தொழில் இல்லைன்னு இந்த கலியுகத்தில் நீ யார்ட்டு பாப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்கம்மா. இன்னைக்கு நேத்து தொழில் இல்லையா? ஏயா வயலுக்கு வரலனால யார்ட்டு பார்க்க மாட்டாங்க. ஆமா, ஒரு வாரம் முன்ன பண்ண வைக்காண்டியா முடியாதுன்னு சொன்னா என் கிட்டது இல்லையா? அப்போ யாரு இந்த தொழில்னா யார்ட்டு பாப்பாங்களா ஐயா? யார்ட்டு பார்க்க மாட்டான், எழுத்து முழிக்க மாட்டான், பச்சை தண்ணி கொடுக்க மாட்டான். அப்போ மத்தியான விடைக்கு வாரம்னு சொன்னாதான் பச்சை தண்ணியாவது கிடைக்கும். மத்தியானம் அங்க வாழைக்காய் வெட்டி சமந்து கொண்டு ஓட்டு வரவையா? மத்தியானம் சந்தைக்கு போயிட்டு பண்ணா வந்து நிக்கிய ஆளு. ஆமா, இதெல்லாம் பார்க்கணும்னு பகல் பூரா வேணா கொதிக்க வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு அப்பதான் வந்து சேருதா ராத்திரி போல. அப்பதான் நேரம் கிடைச்சிருக்கு. ஒரு பாசமியா, ஒரு பிரியமியா. ஆமா, வில்லு வில்லு வில்லு. நம்ம தம்பி படிப்போட நம்ம சீக்கிரம் மூணு வந்துட்டோம். நம்ம சொந்த தம்பி படிக்கோட. ஆமா ஆமா, கொடுக்கணும். ஆமா, அண்ணன் மகன் படிக்கானா, நேத்தே பாதிரி சேனின்னு வந்துட்டாமா. அம்மா இன்னைக்கு கண்டிப்பா போகணும்னு வந்து அப்படியே இருந்து உட்கார்ந்துருக்காவள. ஆமா, மத்தியான விடைக்கு நான் வரமாட்டோம்னு சொல்லிட்டோம்னு இங்க வந்திருக்கவே மாட்டான், அங்க கிடக்கான். அவனுக்கு வேற வேலை இல்லம்போ. அதே நேரம் இந்த மாந்திர தொழில் மாநிலத்தில் மதிக்க மாட்டான். கறி தொழில் இல்லைன்னா இந்த கலியுகத்துல யாரு என்ன யார்ட்டு பார்க்க மாட்டான், பார்க்க மாட்டாங்க. ஏம்மா மறக்கவே மாட்டான் ஐயா, மறக்கவே மாட்டேன். பார்த்தா அதே நேரம் என்ன ஐயா ஆண்டி சுடலையாண்டாவ காலை வரும்னு எதிர்பார்த்து இருக்கான். அப்போ அதே நேரம் அடே அரும மக நான வேணும் ஆதிசக்தி பார்வதியா அப்பமே சொல்லுவா, ஆண்டவன பகவான அப்பேற்பட்ட பெண்ணுக்குத்தான் என்ன போல பெண்ணல்லோ பெண்மனது நோகும்போது ஏமனமோ அப்பேற்பட்ட பெண்ணுக்குத்தான் ஆனந்தம் இல்லட்டோ ஒரு பெண்ணாவது கொடுத்திடுங்கோ. மக நான வேணும் ஆண்டி மாயாண்டி தானதான் சொல்லுதான ஆண்டவன் சுடலை வேற நல்ல நல்ல வேறப்பா வேறப்பா ஏ விளையாடும் நேரப்பா ஏதாயான பேச்சியம்மா ஏ பிரம்மகுல ராஜுதையா அடங்காத பேச்சி
பேச்சி அம்மா கோலவ பாட்டு வாரா உச்சி கண்ணு பிறந்த மாவா உச்சி இனி மகாரியா அம்மையான உச்சி மகாரி 1008 சுரக்காரி அக்காரும் தங்கையுமா தங்கையுமா ஆதாரி அடங்காத உச்சி மகாரி கும்பெடுப்பா குடமெடுப்பா குடமெடுப்பா ஓடி பாட சேகரிப்பா அம்மையான உச்சி மகாரி தாயான உச்சி மகாரி 1008 சுருவக்காரி அடங்காத உச்சி மகாரி கும்பெடுப்பா குடமெடுப்பா ஓடி பட சேகரிப்பா அம்மையான உச்சி மகாரி கும்பக்கரக தலையில் வைத்து ஆடி வாரா பாடி வாரா ஆடாடி பாட்டு வாரா அம்மையான உச்சி மகாரி வேற நல்ல வேற அம்மா விளையாடும் நேர அம்மா யாம சம வேற அம்மா பாலக்காரி உச்சி மகாரி அடங்காத பேச்சி அம்மா ஆச்சுதையா அக்காரும் தங்கையுமா ஆடாளி போடுவாரா அப்பு சடை அழகி அச்சுதன் தங்கையம்மா வாடாரி குண்டக்காரி பாவாரன் தங்கையம்மா அம்மையான பேச்சியம்மா உச்சி மகாரி உச்சி மகாரி பாடி வாரா பாடி வாரா ஆதாளி போட்டு வாரா ஏப்பங்குள கையில் எடுத்து வீதி வர ஆடுவாரா சூரத்தை கையில் எடுத்து சுவன் சொல்லி ஆடுவாரா கரகம் தலையில் வைத்து ஆடி வாரா உச்சி மகாரி அம்மையான உச்சி மகாரி ஆதாளி போட்டு வாரா மகா ஆட வரும் கும்பான குணமான வேப்பிலையும் தானாடா தானவிழா ஆடி வாரா ஆதாளி போட்டு வாரா அம்மையான உச்சி மகாரி வீரப்பல்ல விரிசடையும் நீட்டாலும் தர முடியும் பொண்ணு போல முகமுடகும் போல பல்லடுவோம் உச்சி கண்ணில் பிறந்து வாரா உச்சி இனி மகாரி ஆதாளி போட்டு வாரா அப்பு சடையோட வாடாரி கொண்டையோட அம்மையான உச்சி மகாரி அது கொண்டே வாராட தாயான உச்சி மகாரி தரமான சுடலாய்யா மஞ்சளத்தி மாயாண்டி முண்டாச்சுடலாய்யா ஐயான கொல்லோட இதுதான வேலைப்பா ஏம சாம யாரப்பா இளவடுங்க சாமாப்பா மாயாண்டி சுடலாய்யா செஞ்சுடலாம் மாயாண்டி முண்டாச்சுடலாய்யா கொல்ல போடலாம மாயாண்டி மாயாண்டி சொல்ல ஐயோ ஆவுச கொல்ல வரா இதுதான வேலையப்பா உச்சி இருந்தவரா உச்சி மகாரி அம்மையான உச்சி மகாரி சாலங்காரி சாலங்காரி பொல்லாத உச்சி மகாரி ஆதாளி போட்டு வாரா ஒன்னாங்க ரகு அம்மா
வரந்தரு உச்சி மகாளியா ஆனந்த கும்மி அடிப்போமே எங்க தெருவுக்கு வருவாரா இந்த ஏழையக்கன் கொண்டு பார்ப்பாரா ஏழையக்கன் கொண்டு பார்ப்பாரா ஆடி வரந்தரு உச்சி மகாளியா ஆனந்த கும்மி அடிப்போமே வடக்கிருந்துமே வாராளா வாராளா அம்மா வாராளா வடக்கிருந்துமே வாராளா வேப்ப மரத்தை தூருங்கம்மா வெத்தில கட்ட பாடத்துங்க வெத்தில கட்ட பாடத்துங்கள விளையாடி வரந்தரு உச்சி மகாளியா ஆனந்த கும்மி அடிப்போமே கும்மி ஆளேலோ கும்மி ஆளேலோ கும்மி ஆளேலோ ஆலமரத்தை தூருங்கம்மா அல்லிகை முல்ல பாடத்துங்கள அல்லிகை முல்ல பாடத்துங்கள விளையாடி வருகிற உச்சி மகாளியா ஆனந்த கும்மி அடிப்போமே கும்மியடி நல்ல கும்மியடி பலவ போட்டு கும்மியடி கும்மியடி போட்டு கும்மியடி நல்ல குலவை போட்டு கும்மியடி யா வீரப்பல்ல அம்மா விரிசடையா விரிசடையா விழித்த ஆளும் தலைமுடியா தொண்ணூறும் 15 அந்த தோண்ட கிழவனை போல் 400 15 அந்த அரைத்த கிழவனை போல் ஆண்டி பண்டாரம் கோலம் கொண்டு அந்த புலமகள் அரண்மனையிலே வந்து அண்ணன் கேட்க ஆண்டி போல வந்து அண்ணன் கேட்கான் ஏமா அண்ணம் போடு அண்ணம் போடு அம்மா அண்ணம் போடு ஆண்டி பார தேசியருக்கு தேசியருக்கு சோறு போடு சோறு போடு புலமகளை சோறு போடு தவண்ட பண்டார கிழவனுக்கு கிழவனுக்கு ஆளிலை போலவே அங்கங்கும் தேடினேன் அரணடி வானத்தை காணாத பாவிக்கு அம்மா மாவிசைக்கு பயர் பாசி குடல் துடி கும்மி கொதி வெயிலடி பொடி சுடுது காதடை கண்ணை கெட்டுது கொஞ்சம் அண்ணம் போடும் அம்மம்மா பிச்சைன்னு கேட்ட சத்தமானது ஈழரைக்கு இங்க இருக்கு எஜமா புலைய மகா காதல கேட்டு ஐயா பக்கத்துல இருக்க செங்கமலை தோழியை கொண்டு அண்ணன் கொடுக்க சொன்னான். அவ அண்ணன் கொண்டு வரும்போது வாயாண்டி முன்ன வந்தா பின்ன வாராம் பின்ன வந்தா முன்ன வாராம். அவையம்மா
உங்க ஐயால ஆண்டி அண்ணன் வாங்க வரல. மாந்திரபாதி புற்ற மகள் மாவுசைக்கு கையால பச்சை தண்ணி கொடுத்தாலும் பாலாக இருந்து செல்வோம்னா. ஆஹா, அப்படியா? ஏயா செங்கமலை தொழியானவா மாவுசைக்கு இடத்துல சொன்னா. அப்படி கேட்க ஆண்டி பண்டாரம் எப்படி இருக்கா? ஐயா 90 சேர்ந்த துவண்ட கிழவை, 400 சேர்ந்த நரைத்த கிழவை. அப்படியா? ஏ ஆண்டி தானே, அலங்கோல ஒண்ணும் இல்ல. பண்டாரம் தானையா, பழுது ஒண்ணும் இல்ல. அம்மா அன்னத்தை கொண்டு வந்து தலை வாசலுக்கு அப்புறம் நின்று அன்னத்தை நீட்டுதா. ஏ அன்னத்தை வாங்கலாம்ல. இந்த பாவி என்ன சொல்லுதான்? ஏமா எந்த ஆண்டிக்கு அன்னம் கொடுத்தாலும் தலைவாசலை கடந்து தன் முகத்தை அவர் முகத்துல நேர்ல காட்டி ஆண்டிக்கு அன்னம் கொடுணும். தலைவாசலை கடந்தா தன் முகத்தை அவர் முகத்துல நேர்ல காட்டுனா, ஏ மயாண்டி மாவுசைக்கு அழக கண்டு மெய் மறந்தான். மயங்கி மயங்கி விழுந்தான் அந்த மாயாண்டி பண்டார கிழமை. சாஞ்சு சாஞ்சு விழுந்தான் அந்த சாமி பண்டார. கிறங்கி கிறங்கி விழுந்தான் அந்த கிழட்டு பண்டார. தூக்க தூக்க விழுந்தான் அந்த துவண்ட. ஏ மாவுசைக்கு பெண்ணு மேல போய் சாடுதான். அம்மா அப்படி சாடும் போது அந்த அம்மா சொல்லுதா, ஏ கிழவா ஏ பண்டாரம், அண்ணன் வாங்க வந்தா மேல வந்து விழுதி ஐயா. அம்மா உனக்கு நான் ஆண்டி அன்னத்துக்கு வரல, உனக்கு நான் ஆடவனாக வந்திருக்கேன். சோத்துக்கு வரல, உன்னை நான் சொந்தம் கொண்டாடத்தான் வந்தோம்னா. பிச்சைக்கு வரலாமா, எனக்கு பெண்காடு தான் வந்தோம்னா. ஏ அப்பா வயது என்ன, என் வயது என்ன? எனக்கு மாலை வட்டா என்ன சொல்லுவான்? கிழவனுடைய தேவைன்னு கேவலமா பேசுவான். அப்பவே சொல்லுதா, விசையத நரைச்சு போச்ச பண்டாரம் பண்டாரம், வீரியமோ கெட்டு போச்ச பண்டாரம், வீரியமோ கெட்டு போச்ச. அது நரைச்சு வச்ச பண்டாரம் ஏ பண்டாரம், உன் தைரியமோ கெட்டு போச்ச, உன் தைரியமோ கெட்டு போச்ச. அம்மா வீச நரைச்சாலைய வீரியம் கெட்டு போகாது, ஆடி நரைச்சாலைய தைரியம் கெட்டு போகும் நினைச்சியா? குணு குறுக்க போனாலும் என் குறும்புத்தனம் மாறாதம்மா. எப்பா அவமே சொல்லுதா, எடா ஏ கிழட்டு பண்டாரம்,
அண்ணன் வாங்க வந்தவன் அகமானமா பேசுது என்னடா ஏ ஏடான்னு சொல்லவோ ஏ சுடலை ஆண்டவனுக்கு செவில அடிச்சாங்க ஏ பொலமகள ஏடானா சொன்ன ஏடான்னு சொன்னதால இன்னும் 8 நாளைக்குள்ள உன நான் கற்பழியாம போகல கடவுளுக்கு மகனும் இல்ல சொடர் ஒளிவில் பிறக்கல சொடலை ஈசனானும் இல்ல ஏ நெஞ்சு தட்டி வாரான் சுடலை ஆண்டவன் அம்மையான அவசைக்கு அடபாவி வந்தாலும் வருவானோ நம்மளை கற்பழித்து போவானோ என்று கவலையோட இருக்கா மகளுடைய முகத்தை கண்டு ஆந்திரவாதி பெரும்பளைய 7 அறைக்கு கீழே ஒரு அறைய கட்டினா மகளை இருக்க வைத்தான் 21 துவாலி பெண்ணை காவலுக்கு வைத்தான் 7வது நாளும் ஆந்திரம் செய்ய போயிட்டான் எங்க அப்பா அஞ்சனேத்தி சுடலை ஆண்டவன் போட்ட சபதத்தை முடிப்பதற்கு 8வது நாளையில வாரான் ஏ நீதான் வந்து பார்க்கும்போது மகாம அவசைக்கு 7 அறைக்கு கீழே இருப்பதை அறிந்தான் மாயா அண்டி சுடலையோ கட்டரும்பு வடிவங்கொண்டு கல்லுக்கு மேல் ஏறி வாரா சித்தரும்பு வடிவங்கொண்டு செவரு வழி ஏறி வாரா பாச்சா போல வடிவங்கொண்டு பறந்து அடி வாரா ஈ போல வடிவங்கொண்டு 7 அறைய கடந்துட்டான் 7 அறைக்கு கீழே வந்து பார்க்கும்போது எஜமான் வளைய மகா சப்பர மஞ்ச கட்டில சைனியமா தூங்குதா முகப்பு ரைட்டி எரிகிறதோ பொன்மணியா தூங்குறதும் தூக்கத்துல கற்பழித்தா 1 கோடி குற்றம் வரக்கத்துல கற்பழித்தா 1 கோடி துரோகம் அசுமந்த வடிவம் கண்டு அடித்து கடித்தான் அவ பதறி முழித்தா மயாண்டி எலுமிச்சங்கனி போல அவ இடது பக்கம் பாய்ந்தான் அவ ராஜாக்கள் அருந்துங்கனி என்று கையால எடுத்தா வலது கன்னத்துல வைத்தா வலது கன்னத்துல வைக்கும் போது ஏ சண்டாளை சுடலை ஆண்டவன் மாவுசைக்கு பெண்ணுக்கு வலது கன்னத்துல கட்டி முத்தம் கொடுத்தான் கட்டி முத்தம் கொடுக்கும் போது மகாம் ஆவுசைக்கு யார்கிட்ட பாக்கா மயாண்டி 21 வயது போல வடிவம் கொண்டா மாயாண்டி அழக கண்டு மாவுசைக்கு மெய் மறந்தா அவளும் அப்ப அவர் மேல ஆசை கொண்டார் அவரும் அப்ப அவ மேல ஆசை கொண்டார் மன்ன வேணும் தேவி போல மகிழ்ந்து விளையாடுவா கொண்ட வேணும் தேவி போல் கூடி விளையாடுவா இன்ப உள்ள உயிர்களெல்லாம் ஈருடலும் ஓர் உடலாக உருவாடி மாவுசைக்கு பெண்ணம் ஆயாண்டி கருவ உருவளித்தான் உத்தமிய சீரழித்தான் இது விடிக்கும் பூனவலை எறப்போலி பாஞ்சிட்டான் மகம் மாவுசைக்கு அன்று மாதம் குழி மறந்தான் 3வது மாதம் முக வெளுத்திருக்கு தோழி பெண்ணு கேக்கா அம்மா உன் முகம் வெளுத்திருக்க காரணம் என்ன அம்மா ஆண்டி சொன்ன சொல்லு அலங்கோலம் வந்துருச்சு நான் 3 மாதம் 90 நாள் முழுகாம இருக்கோம்னா
அவன் கருவை கலைக்க கருமருந்து கொடுத்தா கருவு கலையங்களை, உரமருந்து கொடுத்தா உருவாளியலை. 5 மாதம் அறவையறு போறணும். இனிமேலுக்கு உன் கருவை கலைச்சா உன் உயிருக்கு ஆபத்து. குழந்தை பிறக்கட்டு உங்க அப்பனுக்கு தெரியாம குழியில வெட்டி முடிடுவோம்னா. அதே நேரம் அரும மகளாகிய மாவோசைக்கு 8 மாதம் திட்டமுட்டா இருக்கா ஐயா. இருக்கா மாவுசைக்கு காக்காச்சி மலை கண்ணாடி சோல தங்குச்சி காடுல எட்டு வீட்டு பழைய மாறி 7 வீட்டு புள்ள மாறும். ஆண்டு வரக்கூடிய நாளையில் பழைய மாறனைக்கா வாழை தோட்டம் போடணும், வாழ்ந்து பார்க்கணும். அவன் பிள்ளைம கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி வாழை போட்டான், சேனை வைத்தான், இஞ்சி வைத்தான், இலை வைத்தான். பல வகையா வாழை போட்டு பல நாள் பாடுபட்டு பழம் கிடைக்கு. நாளையில மாயாண்டி நினைக்கா வாழை விடைய அழைத்தால் வருவான் பெரும்புளைய. அவன் மகளை இறையாக தருவான் என்று இனம் கொண்டு வாழை விடையெல்லாம் அடித்து சாய்த்தான். காவலுக்கு இருந்த இனமுத்து பையனை காலை பிடிச்சு இழுத்தான். ஐயா அதே நேரம் மகனாகிய சுடலை ஆண்டவன் ஆனப்பந்தம் கொளுத்துதான் அவைய சத்தம் போடுதான். இனமுத்து பழியம்மா தான். ஏன்னா நம்ம வாழை விடையெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு தேவாத அட்டகாசம் பண்ணுது. அதை ஈவிலைக்கு பார்க்கணும். உலகத்திலே பெரிய மந்திரவாதி யார் இருக்கா? மதுரன் காளி பெரும்புளைய. அவன் வந்து சொன்னா அட்டை கொம்ப 8 வேணும், அதுக்கு தேங்காய் 10 வேணும். அறுத்தறி 5 சாவல், எடுத்தறி 7 கடா, சுலாடு சொலு பண்ணி, பாலாடு பால பண்ணி, கருங்கடா கரும் பண்ணி, ஒரு கோட்டை புழுங்கரிசி, ஒரு முடை கத்தரிக்காய், மலவில் சாமாம்பரம் கேட்டான். 5000 பொண்ணு வேணும்னா. அத்தனை கொடுத்தாலும் குப்பியில சாராயம், குடுவையில தென்னங்கல்லும் கேட்டான். அத்தனையும் கொடுத்தான். மலர் விளையில படித்தான். அயாண்டிய பிடிக்க முடியல. கறி மருந்த சேர்க்கணும், கைவசமா பிடிக்கணும். கறி மருந்த சேர்த்து மலர் விளையிலேயே கொட்டிட்டான். மலவரையே கொட்டவும் மலவரையெல்லாம் வீசுது. அது நேரம் இனிதான் மாயாண்டி ஓடவும் முடியலைய, ஒளிவதற்கும் இடமும் வளையம் பக்கம் ஓடி வந்து விளையா வாழை விடை அழைத்ததுனால உனக்கு வந்ததாகுமானோ. இன்று சிறுவன் தெரியுமா? 1008 சிறுவம். 1008 சிறுவத்தில் ஒரு சிறுவத்தை நாங்க பங்கிட்டு அதுல ஒரு சிறுவம் 8 நாள் ஒரு பங்கு அடனுடன்மானா கேட்டெல்லாம் தருவியா? மலர் விளையில நிலையம் போடணும், சொந்த கொடை கொடுக்கணும். 6 பரணு 7 பரணு போட்டு 7வது பரணில ஒருத்திக்கு ஒரு மகளா இருக்கணும். ஒருத்தா வளர்ந்த மகளா இருக்கவும், தாயாத மகளா இருக்கணும். தாலி கட்டி கொடுக்காம தலைப்பிள்ள சொல்லி 8 மாதத்தை சூழ எனக்கு இறையா தருவைனா 1008 சிறுவத்தில் ஒரு சிறுவத்தை நான் அங்கு பங்கிட்டு அதுல ஒரு பங்கு ஒரு வாரம் 8 நாள். ஐயா நீ கேட்டெல்லாம் தந்துருவேன். தாலி கட்டி கொடுக்காம தலைப்பிள்ள சொல்ல எங்க போய் தேட? ஏப்பா உன் மகா ஒரு மகா, ஒருத்தாவல் அந்த மகா, தாயாத அலமகா, தாலி கட்டி கொடுக்கல, இன்னைக்கு தலைப்புள்ள சொல்லு. 8 மாதத்தை சொல்லோடு 7 இருக்கீங்களா திட்டமிட்டார போய் பருவோம். அப்பமே சொல்லுதான் அடே சாண்டால பாவி தெய்வா, ஏ சாண்டால பாவி தெய்வ, நாம் பெற்ற தலமகள நாம் பெற்ற நீ எங்க கண்ட?
ஏ அதர்மக்கார நீசத்தைவா எவாவி அதர்மக்கார நீசத்தை நாம் பெற்ற அரும மகள நாம் பெற்ற அரும மகள நீ எங்க கண்ட ஏ கொலகார பாவி தெய்வம் ஏ கொலகார நாம் பெற்ற கொல மகள நாம் பெற்ற நீ எங்க கண்ட நீ சொன்னது போல் இருக்குமானா ஏ சொடல நீ சொன்னது போல் இருக்குமானா உனக்கு சொந்த கொடை உனக்கு நான் போட்டு தார மலர் விலையில் நிலையம் போட்டான் ஆண்டவன் தான் சுடலைக்குதான் தானாதான் நிலையம் பாட்டு திங்க நல்ல கிழமையில குடியளப்பு அழைக்கான செவ்வானல்ல கிழமையில் மதிய ஊட்டு கொடுக்கா யாமசாம வேலையில ஏ சண்டால சுடலைக்குதான் ஏழு நல்ல பரணம் பாட்டான் ஆறு நல்ல பரநிலையும் ஆறு வித பழிபாட்டான் ஏழாவது பரனுக்குத்தான் இத்த மகளை தான் அழைக்க வாரான் அவன் போட்ட மாலை கலைகளை பூசண சந்தனமோ அழியலை ஒத்த பந்தம் கையுமா வாடி வாரான் அரமனை மகளேதான் மகளே என்றான் தகப்பனோட சத்தங்கள் தாழ்பாலை தான் திறந்தான் அப்பம் அமுகமா இருக்க கண் அவ பின்வாங்கி வாடுவா ஏடி அம்மா எம்மகள் இந்த சுடலையுட கோவிலுக்கு நான் சொந்த கொடை போட்டு இருக்க சுடலை வீட்டு பார்க்க வாமகள ஏ எந்த கப்பா பெரும்புலையா ஆண்டி சொன்ன சொல்லுத்தான் எனக்கு அலங்கோலம் வந்துடுது பண்டாரம் சொன்ன சொல் பழி வந்து சேர்ந்துடுது நான் 8 மாத்த சூழுவாடு இன்னைக்கு திட்டு முட்டா இருக்கம்பாய் சொடல கோவில் வரலையப்பா மாறன மையடு மகனெத்தியில திலகமிட்டான் மாட்டமனு சொன்னமாவா வாரமனு சம்மதித்தா அழைத்து கொண்டு வாரா வாசல் விட்டு வாரபோல் வாசப்படி தட்டுவதையும் ஆகாத சமணமெல்லாம் அப்பால தள்ளி போட்டான் என் மகள சுடலையோட கோவில குளியாம போனா குத்தம் வந்து சேரும் எப்பா நம்ம பச்சை உடலுக்கு அறியல பச்சை தண்ணி ஆகாதப்பா ஐயா மாரணம் ஐயால பச்சை தண்ணியை வெண்ணி ஆக்கினா மகளை குளிக்க வைத்தான் குளித்த மகளுக்கு மஞ்சனைய கீர்னா
அரளிப்பூவை சுடணும். எப்பா ரோசாப்பூ சுடியிருப்பேன், பூ சுடியிருப்பேன், இல்ல மல்லிகைப்பூ சுடியிருப்பேன். நீ செவ்வரளியே சுடுதிய பாவி. எம்மா ஆயாண்டி கோவிலுக்கு மல்லிகைப்பூ ஆகாது, பேயாண்டி கோவிலுக்கு பிச்சிப்பூ ஆகாது, சுடலை ஆண்டவன் கோவிலுக்கு செவ்வரளி தான் சுடணும். ஏயா அழைத்து கொண்டு வந்துட்டான். எம்மா உனக்காக உங்க அப்ப கிழக்க உயரும் பரன் போட்டிருக்க. பரன்ல இருந்தேனா அப்பனுக்கு பயமே இல்லை. சுடலை வீட்டுக்களம் பதறாம பார்க்கலாம். 7வது பரன்ல அவளை ஏத்துனா அவளை மலர்த்தி வச்சு கட்டுனா. கத்தால 4 கிரித்து காலு கட்டு கையு கட்ட கட்டுனா. ஐயா ஒருவாந்து அலமுடிய ஒன்னா சேர்த்து கட்டுனா. எப்பா இந்த கப்பா பெரும்பலையா என்ன நீ பெத்ததொரு அருமை என்ன, எனக்கு பேர் கொடுத்த நேர்த்தி என்ன, என்ன வளர்த்ததொரு அருமை என்ன, என்ன நீ வைத்திருந்த நேர்த்தி என்ன, இந்த சுடலையுட கோவிலுக்கா சூலாடா என வளர்த்த மாயாண்டி கோவிலுக்கா மார்கிடாயா என வளர்த்த ஐயப்பா என் கையை கட்டா வத்துடு, உன்னை கையெடுத்து கும்பிடுவேன். என் காலு கட்டா வத்துடு, உன்னை காலில் விழுந்து கும்பிடுவேன் என்று சொல்லும் போது அதே நேரமாத்தான் 6 வரநிலைய ஆவுசப்பட்டான். 7வது வரன்ல மகா மார்வலம் அண்டி ஓட்டு இருக்கான். அவ அப்பான்னு சொல்லும் போது அளவாய நெறித்தான், தகப்பம்னு சொல்லும் போது தன்வாய நெறித்தான். ஆத்தாமாயாண்டி ஏ உலையா வேலை தவறுது, வெட்டி பலிதாரியா உன்னையும் சேர்த்து இறையா வாங்கட்டுமா. ஏ உலைய நீதான் கொலக்கத்தீய கையில எடுத்தான் நெஞ்ச போய் அவருதான மாவோட கொடியோட மாவூச போட்டுட்டான. 8 மாத்த கருவெடுத்து சுடலைக்கு முன்னால தலவாழ இலை விரித்து வைத்தான். 8 மாத்த கருவது பதக்குன்னு துடிக்கு. மாவூசுக்கு உயிர் போகாம ஊசலாடிக்கிட்டு இருக்கு. எப்பா மகா விருதில்லாம ஆந்திருந்தான் விருது வெட்டி பலி கொடுத்துட்டே சண்டாளா, அதனால குத்தம் இல்ல. சுடலையாண்டவன் இருக்க இடத்துல என்றைக்கு தெய்வமா இருப்பேன். ஐயா நீதான் பரனை விட்டு குதித்தான் மாயாண்டி. அந்த மாவூசுக்கு உயிர் பிரிந்தது. பரனை விட்டு குதித்தான். 1008 சிறுவத்தில் ஒரு சிறுவத்தை நான் அங்க வெங்கட்டு அதில் ஒருவங்க நான் பிடிச்சு களைச்சு கொண்டேன். பச்சை கலையத்தில் எடுத்தான் இலகண்டம் கசத்தை கொண்டு தாத்தான். அவன் 7வது நாள் புழைச்சி தண்ணீர் எடுக்கும் போது பச்சை கலையும் செப்பு குடத்தோட குடமா அரமனைக்கு வருது. 8வது நாள் தண்ணீர் சாய்க்கும் போது பச்சை கலையும் டாம்னு வெடி. சுடலை ஆண்டவன் வெளியேறினான். மாந்திரவாதியை மண்டையில் அடித்து மாவுசை போட்டான், புலச்சி ஆவுசை போட்டான். இருக்க இடத்த தட்டி நொறுக்கி தவிடுபடி ஆக்கணும். இருக்கும் குறுக்கு அள்ளி விதைத்தான். களவாண்ட புலைய விட்டு கருவறுத்தார் சுடலை ஆண்டவன். கொள்ளையிட்ட புலைய விட்ட கொடியறுத்தான் செஞ்சுடல. திருடிய புலைய விட்டு சீரழித்தான் என் மஞ்சனெத்தி மாயாண்டி. அதே நேரம் பாண்டி நாட்டு சீமைக்கு போகணும் என்று தண்ணியோடு தண்ணியாக மவாத்தாங்கரையிலே முக்கடல் பதியிலே சிவல பெரியிலே சிவலிங்கமாகவே முளைத்தான். சிவலப்பெரி சுடலை என்றும் பெயர் நாம் பெற்றார். ஆறுமுகலன் சென்றார் ஐகோட்டு மாராசா என்றும் பெயர் நாம் பெற்றார். உய்காடு சென்றார் உய்காட்டு சுடலை என்றும் பெயர் நாம் பெற்றார். ஆத்தாங்கரை ஓரம் தாமிரபரணி கதிரிக்கரை ஓரத்துல ஆத்தாங்கரை சுடலை என்றும் பெயர் நாம் பெற்றார். இவர் வட்டம் மாயாண்டி
இங்க வாரா இந்த பலவூருமா நகரதிர வன்னியர் குல நல்ல வம்சத்தில் தாயான உச்சி மகாளி அம்மையான உச்சி மகாளி பேச்சு பிரம்மகுல ராச்சுதையா அரசு மாமா ஐயா தபசுநாத அண்ணாவி சிவனைந்த பெருமாளும் ஒளி முத்து நல்ல பலவேசம் மஞ்சனத்தி சுடலா ஐயா கோலக்காரியான பேச்சு அம்மா தர்க்க மாடா ஐயா தலவ மாடா அடங்காத மாடனுமா செஞ்சுடல முண்ட சுவாமி கோண கொண்ட கருப்ப சுவாமி அழகு பிள்ளையான இருளப்பனும் 6 பேர்களுக்கும் இளையப்பட்ட யாரிய முத்துப்பட்ட பொம்மக்காலும் தும்மக்காலும் 26 நல்ல தேவாதைகள் 66 நல்ல கூட்டரவும் இந்த மஞ்சனத்தி சுடலையுட மாயாண்டியுட வாசலில வன்னியர் குல நல்ல வம்சத்தில் வம்சத்தில் வந்து நிலையும் வாங்குதாரு வன்னியர் குல நல்ல வம்சங்கள் வருடத்துக்கு ஐயா ஒரு தடவை வில்லு ஆட முரசு ஆட கொடை கொடுத்து மக்க வாரார கொடை கொடுக்குகிற சீமாங்கல கோபுரமாக வாழ வைப்பார் வரி கொடுக்குகிற சீமாங்கல வளர்ந்து வாங்கி செழிக்க வைப்பார் பட்டி அது அப்போ பெருக வைப்பார் பால் பானம் பொங்க வைப்பார் ஆலது போல் இலைதளத்து அருகது போல் வேர்கள் போனிய மூங்கில் போல அண்ணன் சுத்துவான் சுடலா ஐயா என்றனைக்கு முசியாமல் வாழ வைப்பாரு